ஆண்டவருக்கு தெரியும் உன்னை எப்ப ராஜாவை கொண்டு சிங்காசனத்துல உட்கார வைக்க வேண்டும் என்று. அது வரைக்கும் உன் கதவு அடைக்கப்பட்டு தான் இருக்கும். அடைக்கப்பட்ட கதவுக்கு பின்னால் இந்த பக்கம் உனக்கு தெரியாது, அந்த பக்கம் தான் உங்களுக்கு தெரியும். அந்த பக்கத்துல இருந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் இப்படி, ஏன் அப்படி, ஏன் விட மாட்டீங்க, என்ன விட்டு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, விட்டா கிடைக்க மாட்டடா, நீ உன்னை விட்டு பார்க்கறதுக்கு என்ன இருக்குது, விட்டா கிடைக்க மாட்ட, அதனாலதான் உன்னை விடாம இருக்கிற. சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த பறவை இருக்குல்ல, புறாலாம் வளர்ப்பாங்க, அவங்க பாத்தீங்கன்னா அந்த ரெக்கையை வெட்டி வெட்டி வச்சுக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வெட்டிக்கிட்டே இருப்பாங்க. காரணம் என்னன்னா, விட்டா பறவை போயிடும், பறந்து போயிடும். அதை பழக்கப்படுத்தி எங்க விட்டாலும் ஒரு நாள் திரும்பி வரும்னு சொல்லி அவங்க நம்பிக்கை வந்த பிறகு அந்த ரெக்கையில வெட்ட மாட்டாங்க, அது பறந்து போகும், எங்க போனாலும் திரும்பி வந்துடும். அந்த நிலைமைக்கு தான் கர்த்தர் உன்னை அடைச்சு வச்சிருக்கிறார். அதுக்காகத்தான் அந்த கதவு அடைக்கப்பட்டிருக்கு. ஆண்டவருக்கு தெரியும், கதவுக்கு அந்த பக்கம் போன தண்ணி செத்தே போவேன், கதவுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குது, இன்னும் ரெடி ஆகல, இன்னும் தண்ணி வத்தி அந்த பாடி எல்லாம் டிகே ஆகி அதெல்லாம் புதஞ்சு நோவா கீழே வெளியே வரும்போது பூமி சுத்தமாக இருக்க வேண்டும். நீ பழுகி பெருக்குவதற்கு தேவையான இடமாக அது இருக்கணும். இப்படியே நான் விட்டேன்னா தண்ணியும் அந்த இடத்துல செத்து போன உடல்களும் எல்லாம் மிதக்க 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 வெளியே நாற்றம், வெளியே எவ்வளவு காரியம் இருக்கு, அதெல்லாம் கிளீன் பண்றப்பா, உனக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ரெடி பண்றது புரியாம உள்ள உட்காந்துக்கிட்டு கதவை திறங்க கதவை திறங்க கதவை திறங்கன்னு நான் திறந்தா உனக்கு கஷ்டம். ஒரு நாள் ஆனால் திறப்பேன், கண்டிப்பாக நான் திறப்பேன். ஒரு நாள் வரும், அன்னைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்கு கையளிக்கப்படும், உன் கையிலே ஒப்படைக்கப்படும். கர்த்தர் ஏன் கதவை அடைக்கிறார் தெரியுமா? பல நேரங்களிலே கர்த்தர் நம்மிடத்தில் சில காரியங்களுக்காக காத்திருக்கிறார், நம்மளை ரெடி பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். நாம ரெடி ஆயிட்டோம், கர்த்தர் கையில கொடுத்துட போறார். அல்லேலூயா.